சிவராஜ்குமார் அவர்கள் இப்போ மட்டும் இல்ல. இப்போ இந்த ரீசென்ட்டா வர படங்கள மட்டும் தான் அவர் வந்துட்டு ரீமேக் பண்றாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. அவர் வந்து பாத்தீங்கன்னா, அவருடைய ஆரம்ப காலத்து படங்கள்லயே வந்துட்டு நெறைய படங்கள வந்துட்டு தமிழ்ல இருந்தும் சரி, மலையாளம்னு சொல்லிட்டு மல்டி லாங்குவேஜ்ல அவர் வந்துட்டு ரீமேக் படங்கள குடுத்திருக்காரு. அதுல ஒன் ஆஃப் த மூவி தான் வந்து பாத்தீங்கன்னா, உள்ளத்தை அள்ளித்தா அப்படின்ற ஒரு படம். சுந்தர் சி அவருடைய இயக்கத்துல வந்த இந்த படம் வந்துட்டு தமிழ்ல வந்துட்டு நல்ல ஒரு ஹிட் குடுத்துச்சு. ஏன்னா காமெடிலாம் வந்துட்டு அந்த அளவுக்கு தரமா இருக்குன்னே சொல்லலாம். கவுண்டமணி அவருடைய காமெடி வந்துட்டு ரொம்பவே தனித்துவமா இருந்துச்சு. இந்த படம் வந்துட்டு 1996ல வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை கல்லட்டே அலியன்ட்ரோ அப்படின்ற ஒரு பேர்ல வந்துட்டு ரீமேக் பண்றாரு கன்னடத்துல. 2000 அப்போ ரீமேக் பண்ணாரு. அங்க என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க ரிலீஸ் ஆன அந்த படத்தோட ரைட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரி பேஸ்ட் வந்துட்டு சுந்தர்சி அவருடைய பேர் தான் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மியூசிக் யாரோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவா அவருடைய மியூசிக்ல அந்த கன்னடத்துல வந்த படங்கள்ல வந்த எல்லா பாடல்களும் ஹிட் கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். அந்த படம் பாத்தீங்கன்னா அங்க சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா அஜித்துடைய படமான நீ வருவா என அப்படின்ற ஒரு படத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ரீமேக் பண்ணிருக்காங்க. இந்த படம் தமிழ்ல வந்துட்டு 1999ல வந்து ரிலீஸ் ஆகுது. இதுல வந்து பார்த்திபன், தேவயானி, அஜித் இவங்க 2 பேர் நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இதுல அஜித் வந்து கெஸ்ட் ரோல் பண்ணிருப்பாரு. பார்த்திபன் அவர்கள் தான் மெயின் ரோல் பண்ணிருப்பாங்க. இதே மாதிரியான கான்செப்ட்ல இது அப்படியே ரீமேக் பண்ணி தான் கன்னடத்துல வருது. நின்னி பிரீத்தி ஸ்வா அப்படின்னு 2002ல வந்துட்டு ரீமேக் பண்றாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ரமேஷ் அரவிந்த் வந்து பார்த்திபன் ரோலையும் அண்ட் சிவராஜ்குமார் அவர்கள் வந்துட்டு அஜித் அவரோட ரோலும் பண்றாங்க. அந்த ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க தமிழ்ல வந்து நீ வருவா இந்த படத்துல வந்துட்டு அஜித் ரோலுக்கு எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வந்துட்டு அந்த படத்துல இருந்துச்சோ, மக்கள் எப்படி அதை ரசிச்சாங்களோ அதே மாதிரியான ஒரு ரசனை தான் வந்து பாத்தீங்கன்னா கன்னடத்துல ரிலீஸ் ஆகும்போது சிவராஜ்குமார் அவர்களுக்கு கிடைச்சது.